மை டியர் மச்சான்ஸ் அண்ட் மச்சீஸ், இட்ஸ் மீ பிரதீப் த ரைடர். வெல்கம் டு பிடிஎஃப் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிறது ஹோண்டா 2025 லான்ச் பண்ண SP125 வேரியன்ட் தான். இந்த மாடலுக்கு ஒரு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிராஃபிக் கம்ப்யூட்டர்னு சொன்னாலே ஹோண்டா SP125 தான் ஞாபகத்துக்கு வரும். அந்தளவுக்கு பேர் எடுத்திருக்கு. என்ன தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் 2025 கொடுத்துருந்தாலும் இந்த 2025 எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்காங்க, இது யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும். மெயினாக ஒரு காம்படிஷன் பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது. டிவிஎஸ் ரைடர் 125, NS 125 இருக்குது. இதுலேயே பார்த்தோம்னா ஷைன் இருக்குது, யூனிகான் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு SP125 வந்து டாப்பில் இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த ரிவ்யூவில் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். உங்கள் கையில் ஒரு 1,10,000 இருந்து ஒரு எந்த 125cc போகலாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ரிவ்யூவை தெளிவாக பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தமிழ்லேயே நம்ம சேனலில் தான் SP125 2025 வேரியண்ட்டை ஃபஸ்ட் டைம் நம்ம ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னோட எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் PTR மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிவ்யூக்குள்ளே போகலாம். இதுதான் மோட்டார் சைக்கிளோட ஒரு ஃபுல் வியூ. நான் வந்து எக்ஸாக்டாக ரோட்டில் நிறுத்தி வச்சுருக்கேன். மோட்டார் சைக்கிளோட வியூ பார்த்தோம்னா ரொம்ப லாங்கும் இல்லை, ரொம்ப ஹைட்டும் இல்லை. மெயினாக பார்த்தோம்னா இந்த SP125 யார் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 170லேருந்து ஒரு 173 mm, 165லேருந்து ஒரு 173 mm இருக்கலாம். மெயினாக நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். என்னோடய ஹைட், நான் வந்து ஷூஸ் போட்டிருக்கேன், கேஷுவலான ஒரு ஷூ போட்டிருக்கேன். என்னோடய ஹைட் 178 cm. நான் வந்து இப்போ நான் ஏறி உட்காந்து காமிக்கிறேன். நான் ஏறி உட்காந்தேன்னா எனக்கு வந்து 2 காலுமே லேண்டில் தான் இருக்குது. இது ஏன் அந்தளவுக்கு வந்து எனக்கு 2 காலுமே லேண்டில் தான் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, என்னதான் கீழே நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சீட்டிங் பொசிஷன் வந்து நல்லா கர்வில் உள்ளே போய் இருக்கிறனால நீங்கள் வந்து நல்லா உட்காரலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 170 cm இருந்தாலும், நீங்கள் கொஞ்சம் ஒரு ஷார்ட்டான அளவாக இருந்தாலும் ஒரு காலை நீங்கள் வந்து லேண்டில் வச்சு இந்த பைக்கை வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க ஓட்ட முடியும். அண்ட் மெயின் விஷயம் பார்த்தோம்னா இதில் கொடுத்துருக்கூடிய சீட் கம்ஃபர்ட் தான் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. குஷனிங்குமே பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு. மெயினாக இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஃபேமிலிக்காக தான் வாங்குவோம் இல்லையா? ஸோ ஃபேமிலி நீங்கள் ஒரு 2 பேரோ இல்லை 3 பேரோ நடுவில் ஒரு குழந்தைகள் உட்கார வச்சு பின்னாண்ட நீங்கள் ட்ரைவ் பண்ணாலும் இந்த மோட்டார் சைக்கிளை சூப்பராக உங்களால் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், பெட்ரோல் டேங்க் நமக்கு வந்து ஒரு 11.2 liters கொடுத்துருக்காங்க. மைலேஜ் ஃபார் ஷியோர் உங்களுக்கு வந்து 65 km தாராளமாக கிடைக்கும். ஒரு ப்ராப்பரான டைமில் சர்வீஸ் பண்ணி நல்லா ட்ரைவ் பண்ணிங்கன்னா 65 km கிடைக்கும். ஸோ 11 லிட்டர் போனாலும் மினிமம் நீங்கள் வந்து ஃபுல் டேங்க் பண்ணிங்கன்னா ஒரு 700 km உங்களால் வந்து தரமாக இதில் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தோம்னா, இதில் கொடுத்துக்கிற சைலன்ட் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் தான். மெயினாக SP போகிறதுக்கு காரணமே இந்த இன்ஜினில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற அந்த சைலன்ட் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் தான். நான் வேணால் உங்களுக்கு வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்பா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதும் தெரியல, ஆஃப் ஆகிறதும் தெரியல. நான் ஜஸ்ட் லைட்டாக ரெவ் பண்ணுறேன். ரெவ் பண்ணாலுமே எனக்கு வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் வர மாதிரியோ அந்த ஒரு சவுண்டு வர மாதிரியோ எனக்கு வந்து எந்த ஃபீலுமே எனக்கு கிடைக்கல. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, மெயினாக இதோட 4.2 inch TFT டிஸ்பிளேயோட ஃபியூச்சர் நம்ம பார்ப்போம். இந்த TFT டிஸ்பிளே வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஸ்விட்சஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்விட்சஸ் வந்து நல்லா நீட்டாக காம்பேக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஹோண்டாங்கிற அந்த லோகோ வருது. ஸோ மெயினாக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஸ்பீடோமீட்டர் இருக்குது, கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டர் இருக்குது, பெட்ரோல் இண்டிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் டைமு, மற்றபடி இந்த விஷயம் எல்லாமே இருக்குது. அண்ட் மேலே பார்த்தோம்னா இந்த இடத்துல எக்கோ மோட், இது வந்து RPM லிமிட், இந்த இடத்துல எல்லாமே இருக்குது. மெயினாக பார்த்தோம்னா இதோட ஃபியூச்சரை பார்ப்போம். ஓகே, கீழே இது செட்டிங்ஸ் போயிட்டு இதெல்லாம் தான் ஃபியூச்சர். உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன், டிஸ்பிளே, ஜென்ரல், சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஃபங்க்ஷனுக்குள்ளே போனோம்னா அந்த ட்ரிப் ஆட்டோ ரீசெட் பண்ணுறது, எக்கோ இண்டிகேட்டர் வேணுமா இல்லையா அது எல்லாமே இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் போனோம்னா டிஸ்பிளே டைப் இருக்குது, எது வேணாலும் வச்சுக்கலாம். பார், சிம்பிள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். பிரைட்னஸில் போனோம்னா இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் இருக்கிறதுலேயே டாப் பிரைட்னஸ், அதாவது 8 level. இந்த பிரைட்னஸ் வச்சு நான் நல்ல ஹீட்டில் பார்த்தாலும் எனக்கு வந்து இந்த TFT டிஸ்பிளேவோட அந்த லைட் வந்து எனக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக நல்லா ஹையாக இருக்குங்க. தீம் லைட் டார்க் ஆட்டோ நம்ம லைட் வச்சுப்போம். நல்ல வெயில் இருக்கிறனால இது வந்து நம்ம ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேவரட் இன்ஃபர்மேஷன் இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனுவலாக வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஃபியூச்சர். தென் ஜென்ரல்னு பார்த்தோம்னா டே டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், யூனிட் ரீஸ்டோர் டிஃபால்ட், ப்ளூடூத் பேரிங் ரீசெட். இது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஹோண்டாவோட ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சர்வீஸ், மெயின்டெனன்ஸ், எப்போ பண்ணணும், எப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இதில் இருக்குது. சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்,
இது எல்லாமே ஹார்ட்வேர்லேருந்து எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான அப்டேட். பட் ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கணும். இன்கேஸ் இது வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிவி டிஸ்பிளே மாற்றணும் அப்படின்னா மினிமம் 9,000 10,500 ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிங்க இந்த பாயிண்ட் மறக்காமல். அதே மாதிரி இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து நல்லா பார்த்தோம்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் ஸ்டீல் இல்லை ஃபைபர் தான். பட் லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. நல்லா நோட் பண்ணோன்னா பார்த்தீங்களா எம்ஆர்எஃப் இருக்குது. ஸோ 3 வெரைட்டியில் கொடுக்குறாங்க SP125ல. எம்ஆர்எஃப்லேயே வருது, சிஎட்லேயே வருது, மேக்ஸிஸ்லேயே வருது. ஓல்டர் வெர்ஷனில் நமக்கு எம்ஆர்எஃப்ல மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இதில் வந்து 3 கம்பெனியில் வந்து நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த தடவை. 2024 SP125க்கும் இப்போ ரீசெண்ட்லி லான்ச் பண்ண 2025 மாடலுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த எல்இடி செக்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓல்டு ஒன்லேருந்து நியூ ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு வைசரு, அதுக்கப்புறம் அந்த எல்இடி லைட்ஸ் வந்து அதே தான். பட் அது ப்ளேஸ் பண்ணிக்கிற அந்த இடம், அந்த லுக் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்குது. சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஆர்எல்ஸ்லாம் ஆட் பண்ணி ஃப்ரண்ட்டோட தூம் லுக்கே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரொபோட்டிக் லுக்கில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது டிசைன் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஓல்டு வெர்ஷனை விட இந்த நியூ வெர்ஷன் லுக் வைஸ் பார்க்குறக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. செகண்டு, ஃப்ரண்ட் மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ் டெயில் லைட்ஸும் பார்த்தோம்னா நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு எம் ஷேப் சைஸில் வந்து வருது. லுக் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்லினாலும் சரி பின்னாடினாலும் சரி பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு 2 வெர்ஷன் வருது. ஒன்று வந்து டிஸ்க்கு, இன்னொன்று வந்து ட்ரம் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கிடையாது. பட் டிஸ்க் வேரியண்ட்டுன்னு போகும்போது நமக்கு 4.2 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஹோண்டாவோட ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்டிவிட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா வாய்ஸ் கண்ட்ரோலை வச்சு உங்களால் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெசேஜஸ், கால்ஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபியூச்சர். மெயினாக இப்போ வந்து பார்த்தோம்னா 125cc எல்லாருமே இந்த டிஎஃப்டிங்கிறத கொண்டு வந்துட்டுருக்கறனால 125 செக்மெண்ட்டில் ஃபைனலி எஸ்பியும் இந்த ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மெயினாக லுக்குன்னு வரும்போது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், டிசைன்ஸ் அண்ட் லுக்ஸ்ன்னு பார்க்கும்போது சப்ஜெக்டிவ் தான். இந்த டிஸ்க் வேரியண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் ட்ரம் வேரியண்ட்லேயும் எல்லாமே சேம் தான். கிராஃபிக்ஸ் வந்து ஓல்டு வெர்ஷனை விட இந்த நியூ வெர்ஷனில் நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். லுக் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு க்ரீன் அண்ட் பிளாக்கில் காம்பினேஷன் பண்ணி இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது. மெயினாக இதை வந்து நீங்கள் நைட்லியில் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அந்த கிராஃபிக்ஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு. தான் மெயின் சேஞ்சஸ் ஓல்டு வெர்ஷன்லேருந்து நியூ வெர்ஷன் வரும்போது இன்னொரு சேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வந்து கில் ஸ்விட்சை தூக்கிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஸ்விட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது. நான் ஷோரூமில் கேட்டபடி இன்னொரு சேஞ்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரியல் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஹோண்டாவோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் அது வரவே இல்லை. பட் ஷோரூம் எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இது ஒன் ஆஃப் த சேஞ்சஸ் தான் சொல்லியிருக்காங்க. வேணும்னா இந்த ஸ்டிஃப்ட் சஸ்பென்ஷனை இன்னும் கொஞ்சம் ரைட் பண்ணி எந்த அளவுக்கு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ வந்து இதோட சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா 24ல் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்ட் சஸ்பென்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு ரோட்டில் ஓட்டி பார்த்தாலே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஓட்டி பார்ப்போம். ஓகே, நல்ல பம்ப்ஸில் தான் இருக்குது. இதில் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஓகே சஸ்பென்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃப்டாக தான் இருக்குது. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு பெரிய ஸ்டிஃப்ட் சஸ்பென்ஷன் இருக்கிற மாதிரியோ இதை வந்து நான் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு ஒரு ட்ராபேக் வைக்கிற அளவுக்குலாம் ஃபீல் இல்லை. என்னால் நீட்டாக போக முடியுது. நீங்கள் ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு, அதுக்கேற்ற மாதிரி பம்ப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆஃப் ரோடில் ஓட்டுறதுக்கு. ஸோ இப்போ மெயினாக 0 to 60 எவ்வளோ செகண்ட்ஸில் ரீச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி செட் கோ. நான் வந்து ஃபுல் ஆர்பிஎம்மில் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குதுன்னு பார்க்க போகிறேன் சைடில். சிக்ஸ்டி போயிடுச்சு. 5 கியர், 5th கியர், 10
95, 98. ஓகே, இதுக்கு மேலே வேண்டாம். 80 வரைக்கும் நீங்கள் வந்து க்ரூசிங் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு 85 ப்ளஸுக்கு மேலே போகும்போது அந்த ஸ்மூத் வந்து லைட்டாக கம்மியாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம வந்து ஒரு ஸ்பீடில் போகிறோமோ, ஒரு வந்து விண்ட் அடிக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. 80 வரைக்கும் எனக்கு வந்து வைப்ரேஷன் பெருசாக கிடைக்கல. இன்ஜினில் வந்து சவுண்டு கொஞ்சம் கூட வரல கைஸ், கொஞ்சம் கூட வரல, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. 0 to 80 ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்மெண்ட். பிடிஆர் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்குது. என்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஹைவேல ஒரு 100க்கு மேலே இதை வந்து க்ரூஸ் பண்ணும்போது நல்லா காற்றடிச்சிச்சு அப்படின்னா, இது கொஞ்சம் லைட் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால கொஞ்சம் மோட்டார் சைக்கிளோட அலைன்மெண்ட் ஹைவேஸில் மாற சான்சஸ் இருக்குது. இப்போவே நான் ஒரு 98 வரை ஹிட் பண்ணேன். காற்று அடிக்கிறது வந்து நல்லா மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் புல் பண்ணுறது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. நான் கொஞ்சம் பாடி வெயிட் இருக்கிறனால நல்லா ரோட் ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா கிளியராக கிடச்சிச்சு. நீங்கள் கொஞ்சம் லைட் வெயிட்டராக இருந்தீங்க அப்படின்னா மேபி அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். அது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. SP125ஓட மெயின் கீ பாயிண்ட்ஸ் வந்து கிளியராக சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 125லேயே நமக்கு ஹோண்டாவில் பார்த்தோம்னா SP இருக்குது, ஷைன் இருக்குது, யூனிகான் இருக்குது. பட் இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது SP125ல வர இனிஷியல் பிக்கப் ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்டேஜ்னு தான் நான் சொல்லுவேன். இண்டிகேட்டர்ஸில் நமக்கு வந்து சவுண்ட் எதுவுமே வரல. நார்மலாக ஜஸ்ட் பிளிங்க் ஆகிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அதுக்கு சவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கணும். குவாலிட்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டர் கிரிப்ஸ்னாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பிரேக் ஆர் கிளச் லீவர்ஸ்னாலும் சரி ரொம்பவுமே நல்லா இருக்குது. நான் மெயினாக ஒரு விஷயம் நோட் பண்ணேன்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரேக் லீவர்ஸில் பார்த்தோம்னா நல்ல ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சடனாக பிரேக் பண்ணும்போது அந்த வந்து பிரேக் பிடிக்கும்போது வரக்கூடிய அந்த ஒரு டைட் ஃபீல் இல்லவே இல்லை. டிராஃபிக்கில் நான் ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து இன்ஜின் ஹீட் அந்தளவுக்கு வரவே இல்லை. மெயினாக பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ஹீட்டு இல்லை. ஹீட்டில் ஓட்டி பார்த்தா மேபி எனக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இப்போ இருக்கக்கூடிய நார்மலான ஒரு கிளைமேட்டில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து டிராஃபிக்கில் தான் ட்ரைவ் பண்ணேன். ஹீட் டீசெண்டாக இருக்குது, ரொம்பவுமே அதிகமாகலாம் எனக்கு வரல. பேண்டெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை நம்ம வந்து பாதர் பண்ணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி நான் இன்னொரு இதோட ஃபியூச்சர் நான் காமிக்கிற பாருங்கள். இப்போ வந்து நம்ம டிராஃபிக்கில் வந்து சிக்னலில் வந்து ஒரு 60 செகண்ட் வெயிட் பண்ணுறேன்னு வைங்களே. கீரை நீங்கள் நியூட்டர் போட்டுட்டு இது மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 2 3 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து இன்ஜின் ஐடியலுக்கு போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் கன்சம்ஷன் நடக்கவே நடக்காது. லைட்டாக முறுக்குனீங்க அப்படின்னா திரும்ப ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 2 to 3 கிலோமீட்டர் லிட்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் SP125ல மோஸ்ட்லி நமக்கு பார்த்தோம்னா ஒரு 65-66 மைலேஜ் நமக்கு கிடைக்குது. இது மாதிரி கொஞ்சம் ரவ் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக புல் பண்ணி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா லைட் மோட்டார் சைக்கிள் இல்லையா, நல்லா இருக்குது. என்னதான் வாக் அரவுண்ட் பண்ணாலும் இதை வந்து நல்லா எடுத்து நம்ம ஸ்டைலில் ரைட் ரிவ்யூ பண்ணாதான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த மோட்டார் சைக்கிள் நான் என் கைக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் தான் ஆச்சு. பட் ஸ்டில் இந்த மோட்டார் சைக்கிளோட கேரக்டர் நான் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டேன். எந்தெந்த இடத்துல எப்படி ஓட்டணும், எங்கே வந்து எப்படி பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து என்னால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியுது. பட் ஒரு விஷயம் என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கியர்லேருந்து 3rd கியருக்கு வந்து RPM ஈஸியாக ஹைக்கு ஹிட் ஆகிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ப்ளஸ் 4th கியர்லேயும் 5th கியர்லேயும் கொஞ்சம் புல் ஆகிறத எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் தான் அனத்தி அந்த ஒரு 90-100 ரீச் ஆகிறதுக்கு நல்ல டைம் எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஹேண்டில் பார் பொசிஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதோட காம்படிஷனில் ரைடர் 125ல பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிராஃபிக் மீட்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்கும் ஹேண்டில் பார் பொசிஷன். பட் இதில் வந்து பார்த்தோம்னா ஹேண்டில் பார் பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பொசிஷனை வச்சு நீங்கள் வந்து நல்லா ஒரு லாங் போகணும் அப்படின்னாலும், டிராஃபிக்கில் போகணும் அப்படின்னாலும் இந்த 125 ஒரு பெட்டரான செக்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் இன்ஜினோட ஸ்மூத் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னபடி ஸ்மூத்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. மோட்டார் சைக்கிள் போகிறதே எனக்கு தெரியல.
இது மாதிரி டிராஃபிக்கில் கிடைக்கிற கேப்பில் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பர் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மோட்டார் சைக்கிளை செம்ம யூட்டிலைஸ் பண்ணலாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோண்டு கேப் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கட் அடிச்சு ஓட்டுறதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது எனக்கு லாங் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையோ, டிராஃபிக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் ஆகுது. இது மாதிரி அப்படியே ஜாலியாக ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து ஒரு 60 to 80 க்ரூசிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த SP125 எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ப்ரைஸுன்னு பார்க்கும்போது ஒரு 4000 அதிகம் பண்ணியிருக்காங்க ஓல்டு வெர்ஷன்லேருந்து நியூ வெர்ஷன் வரும்போது. ட்ரம் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோம்னா 95000 ரூபா, டிஸ்க் வேரியண்ட்டுன்னு பார்த்தோம்னா 1 லட்ச ரூபா வருது. ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். டிஸ்க்கு போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரைட்னஸை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹையாக வச்சாலுமே நல்லா நீங்கள் வந்து வெயிலில் போகும்போது சம்டைம்ஸ் இதில் இருக்கக்கூடிய விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி பிரைட்னஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணி பார்ப்போம், செட்டிங்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஹார்னோட சவுண்ட் மைல்டாக இருக்குது, சவுண்டு போதுங்க, இந்த சவுண்ட் போதும், ஹை வேல்யூ டீசெண்டாக கேட்கும். சில பேர் மெயினாக 2024 ட்ராபேக்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்குலாம் என்னென்ன சொல்லியிருப்பாங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து இதோட கியர் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2025 அது எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ப்ளஸ் அது வந்து எல்லா மோட்டார் சைக்கிளையுமே அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு 10,000 15,000 மேலே தான் அந்த கியர் ஸ்விட்ச் ஆகும்போது கொஞ்சம் ஸ்டக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த மோட்டார் சைக்கிளை நான் ரிவ்யூ பண்ண வரைக்கும் கியர் ஸ்டக் எதுவுமே இல்லை. அதே மாதிரி நான் கியர் வந்து ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்னு மாற்றும் போது கியரோட ஸ்மூத் ரொம்பவே நீட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை கஷ்டப்பட்டு போடுற மாதிரி ஃபீலோ வரல. ஸோ அந்த கியர் பொசிஷனிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில். செகண்ட் விஷயம், இந்த பெட்ரோல் டேங்க்கோட ஃபினிஷிங் என்ன தான் நல்லா இருந்தாலும் பெட்ரோல் டேங்க் கீழே அடியில் போய் பார்க்கும்போது அந்த பெயிண்டோட ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில யூசர்ஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மாடல் நான் வந்து டேங்க்லேருந்து ஃபுல்லாக நான் வந்து தெளிவாக பார்த்தேன். எதுலேயுமே வந்து நான் வந்து பெயிண்ட் அன்ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதோட வீடியோ கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ பெயிண்ட் ஃபினிஷிங்கில் நீங்கள் வந்து எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை, அவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. மூணாவது முக்கியமான விஷயம், 15,000 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஆயில் சீல் மாற்றலை அப்படின்னா ரியர் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இன்ஜின் நாய்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஹோண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயில் சீல் ஷார்ப்பாக 15,000 கிலோமீட்டர் கொஞ்சம் மாற்றிட்டிங்க அப்படின்னா அந்த இன்ஜின் நாய்ஸ், அந்த சஸ்பென்ஷன் ஸ்டக் ஆகிறது, அது மாதிரி ஃபீல் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த SP125 2025 டீசெண்டான டைமில் நீங்கள் வந்து ஆயில் சர்வீஸ், அந்த ஆயில் சீல் இதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வைஸோ இல்லை வந்து இன்ஜின் நாய்ஸோ அது மாதிரி எந்த வித ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லேருந்து எந்த அளவுக்கு இந்த 2025 ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். போக போக தான் தெரியும் எந்த அளவுக்கு இது இருக்க போகுது அப்படின்னு. மெயினாக இது வந்து ஏன் டிராஃபிக் கம்ப்யூட்டருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்மெண்ட்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டிராஃபிக்கில் தான் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. எனக்கு வந்து முதுகில் ஒரு வலி வர மாதிரியோ இல்லை காலில் ஒரு வலி வர மாதிரியோ இல்லை கையில் வலி வர மாதிரியோ எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா அதோட சிட்டிங் அண்ட் ஹேண்டில் பாரோட ரைடிங் கம்ஃபர்ட் பொசிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி சீட்டோட குஷனிங்குமே பார்த்தோம்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபேமிலியை வச்சு நீங்கள் வந்து 2 பேர் 3 பேர் கூட்டிகிட்டு போகணுன்னாலும் இதோட சீட் குஷனிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால டெஃபினெட்லி நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த இன்ஜினில் கொடுத்துக்கிற அந்த சைலன்ட் ஸ்டார்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் வந்து இந்த மோட்டார் சைக்கிள் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட் முறுக்கி காமிக்கிற பாருங்க, ஐயோ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். அந்த அணத்துற மாதிரியோ இல்லை அந்த ஒரு சவுண்டு வரும் தெரியுமா. இப்போ நான் வந்து வேறு வண்டியே 125 எடுத்துக்கோங்க, யூனிகானாக இருக்கட்டும் இல்லை ரைடராக இருக்கட்டும் இல்லை NS 125 இருக்கட்டும், இது மாதிரி ஒரு சடன் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு அனத்தர் சவுண்டோ அந்த ஒரு வைப்ரேஷனோ வரும். இதில் வந்து அந்த வைப்ரேஷன் எதுவுமே இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. சீரியஸாக இது வந்து நீங்கள் லாங் டிரைவில் போனீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டாக போகலாம், எதுக்குமே நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை.
மோட்டார் சைக்கிளோட ஃபுல் சைஸுமே ரொம்ப ஒரு அளவாக காம்பேக்டாக இருக்கிறனால என்னோடய தைஸ்குள்ளே அடக்கமாக உட்காந்துருக்கு பைக்கு. அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த பைக்கோட கண்ட்ரோல் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வேறு பைக்லேருந்து இன்னொரு பைக் நியூவாக வந்து SP125 எடுத்தாலும் ஒரு நாள் 2 நாள் ஈஸியாக அந்த பைக்கோட கேரக்டர் லேர்ன் பண்ணி ஈஸியாக லாங்னாலும் சரி டிராஃபிக்னாலும் சரி உங்களால் ஈஸியாக அந்த பைக்கை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். ஸோ மச்சான்ஸ் அண்ட் மச்சஸ், இதுதான் SP125 2025 பற்றின ஒரு கிளியர் ரிவ்யூ. இதை பற்றின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். இன்கேஸ் இதை பற்றின எந்த டவுட் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி பிடிஆர் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட எஃபர்ட்ஸ் பிடிச்சிருக்கு, நம்மளோட ரிவ்யூ ஸ்டில் பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிஆர் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம சேனல் பிரதீப் த ரைடர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் அந்த சப்ஸ்கிரைப்புங்கிற ஒரு விஷயத்தை ப்ரெஸ் பண்ண மாட்டேறீங்க. பிடிச்சிருக்கு, ஒரு மோட்டிவேட் பண்ணலாம் இந்த பையனை அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சில கைஸ், பை பை, டேக் கேர் எவ்ரிவன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீப் த ரைடர்.